திமுக அண்ணா பெயரை சொல்வதற்கு தகுதி இழந்து விட்டது. அண்ணாவுடைய கொள்கைகளை ஒன்றை கூட திமுக கடைபிடிக்கவில்லை. இன்று தமிழ்நாடு என்று சொன்னாலே அது சாராய நாடு, கஞ்சா நாடாக மாற்றியவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக. சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆகிறது. 78 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் அந்த 1000 ரூபாய் கொடுத்து, பெரிய பணம் 1000 ரூபாய் கொடுத்து அப்படி பெண்கள் வாழ்க்கையில அப்படி ஒளியேத்துறாங்களா திமுக? வெக்க கேடுதல், வெக்க கேடியா? 1000 ரூபாய் யாரும் கேட்கலையா? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த நடைபயணம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காஞ்சி மாநகரம், இதற்கு பெரிய வரலாறு இருக்கிறது. அதை பற்றி மணிக்கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். மன்னர்கள் காலத்திலிருந்து அதன் பின்பு இந்த மண்ணிலே பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், இப்படியெல்லாம் பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது. அண்ணா பெயரை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அதற்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது, அருகதை கிடையாது. திமுக அண்ணா பெயரை சொல்வதற்கு தகுதி இழந்து விட்டது. அண்ணாவுடைய கொள்கைகளை ஒன்றை கூட திமுக கடைபிடிக்கவில்லை. அண்ணா அவர்கள் கடைபிடித்த முக்கிய கொள்கை பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கு. இந்த மண்ணிலே பிறந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்கக்கூடாது என்று அவர் உயிர் வாழ்கின்ற வரை அதை நிறைவேற்றினார்கள். அதன் பின்புதான் வந்தவர்கள் எல்லாம் மதுவை திறந்து விட்டு இன்று தமிழ்நாடு என்று சொன்னாலே அது சாராய நாடு, கஞ்சா நாடாக மாற்றியவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக. இந்த நடைபயணத்துடைய நோக்கம் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அதில் 10 உரிமைகளை அதை தேர்வு செய்து இந்த 10 உரிமைகளும் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ விளம்பரத்துக்காக, அரசியலுக்காக அல்லது ஓட்டுக்காக நான் இங்கே வரவில்லை. இங்கே வந்த காரணம் உங்களுடைய உரிமைகள், குழந்தைகளுடைய உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள், மாணவர்களுடைய உரிமைகள், நெசவாளர்களுடைய உரிமைகள், தொழிலாளர்களுடைய உரிமைகள், விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம். உங்களுக்கு எல்லாம் உரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஆனால் இன்று காலையிலே ஒரு செய்தி, உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய திரு கவாய் அவர்கள் காஷ்மீரிலே பேசினார்கள். என்ன பேசினார் தெரியுமா? நம்முடைய நடைபயணத்தின் நோக்கத்தை தான் அவர் பேசியிருக்கின்றார். அதாவது என்னன்னா, இந்த நடைபயணத்தை பத்தி பேசல, அந்த நடைபயணத்தின் நோக்கத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அதாவது மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு இல்லை என்றால் அப்படிப்பட்ட உரிமைகள் மக்கள் பெற முடியாது, மக்களுக்கு அந்த உரிமைகளே தேவையில்லை என்று பேசியிருக்கின்றார். மக்கள் உங்களுக்கு தெரியணும், அந்த உரிமை, உங்களுக்கு உரிமை என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் அரசிடம் தட்டி கேட்க முடியும். காரணம், அது உங்களுடைய உரிமை. கொடுப்பது அரசினுடைய கடமை. It is your right to ask. It is their duty to fulfill. அதைத்தான் சொல்ல இங்கே வருகை தந்திருக்கின்றேன். அதில் நான் ஒரு 10 உரிமைகளை எடுத்திருக்கிறேன், முக்கியமான உரிமைகள். இந்த 10 உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தும். ஆனால் அதை நீங்கள் தான் கேட்கணும். இது ஏன் இது என் உரிமை, எனக்கு குடியா, அதட்டி கேட்கணும். நீங்க தைரியமா கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும். கேட்பீங்களா? கேட்டாதான் கிடைக்கும், கேட்டாதான் கிடைக்கும். அதுவும் திமுக கிட்ட அவ்வளவுதான். எதை பார்த்தாலும் கொள்ளடிக்கிற திமுக, எதை பார்த்தாலும் கொள்ளடிக்கிற திமுக. கொள்ளையோ கொள்ளை. முதல்ல மண்ணை கொள்ளடிச்சாங்க, அப்புறம் மணலை கொள்ளடிச்சாங்க,
அப்புறம் மலையை கொள்ளடிச்சாங்க, இப்போ கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. மனுஷனுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அங்க எங்கேயாவது ஏமாந்தவன பிடிச்சி கிட்னியை அடிச்சு எடுத்துட்டு வெளியில கூட்டு போய் வித்துட்டு அதையும் பணமாக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் ஒரு பக்கம், சந்துகடை ஒரு பக்கம், டாஸ்மார்க் சாராயம் ஒரு பக்கம், கள்ள சாராயம் ஒரு பக்கம், எல்லாத்தோட மோசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள். கஞ்சா, கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயில், எண்ணெய், மாத்திரை, காக்கெயின், அபின், ஹெராயின், இதெல்லாம் அமெரிக்காவில் தான் விற்பாங்க இந்த போதைப் பொருள். ஆனால் இப்போ அமெரிக்காவோட அதிகமாக விற்கிறது தமிழ்நாட்டில் தான். காரணம் யாரு? யாரு காரணம்? திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு நேரடி காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். பகிரங்கமா நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு கீழ்தான் தமிழ்நாட்டில் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் தானே காரணம். காவல்துறை தெரியாம யாராவது ஒரு கஞ்சா போட்டுல எங்கேயா விற்க முடியுமா? முடியாது. கரெக்டா தெரியும் அவங்களுக்கு எங்க விற்கிறான், யார் விற்கிறான்னு தெரியும். ஆனா அவங்க காவல்துறை இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட முடியல. அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்கு. யாராவது காவல்துறை போய் பிடிச்சாங்கன்னா உடனே போன் வருது மாவட்ட செயலாளர், ஏங்க நம்ம ஆளுங்க விட்டுடுங்க. நடந்துட்டு இந்த சாதிக் ஃபரூக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதிக் ஃபரூக் இவர் திமுகவுடைய நிர்வாகி. ஒரு 6 மாதம் 10 மாதத்துக்கு முன்பு பல செய்திகள் வந்தது. சாதிக் ஃபரூக்கை பிடிச்சாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? ஏன்னா போதை பொருள் வித்தாருன்னு பிடிச்சாங்க. எவ்வளவு தெரியுமா போதை பொருள் வித்தாங்கன்னு பிடிச்சாங்க? எவ்வளோ? ஒரு 1 கோடி, 2 கோடி, எவ்வளோ? 900, 3000 கோடி. 3000 கோடி போதை பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியில், பாம்பேயில், வெளிநாட்டில், இலங்கையில், ஆஸ்திரேலியா. இது மேலோட்டமாக பார்த்தாங்கன்னா 3000 கோடின்னு சொல்றாங்க. இந்த சாதிக் ஃபரூக் திமுகவுடைய நிர்வாகி. எத்தனையோ சினிமா படம் எடுத்திருக்கிறாரு, பிரபலமானவர். ஆனா காலங்காலமா இவர் போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாரு. மேலோட்டமா 3000 கோடி போதை பொருள்னா அப்போ தமிழ்நாட்டில் பாத்துங்க எந்த நிலையில இருக்குன்னு பாத்துங்க. கேடு கெட்டது. மதுவை குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், நாத்தடிக்கும், ஓ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனா போதை பொருள் தெரியாது. தெரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அவங்க அப்பா அம்மாவுக்கு. அவன் மாட்டம் மாத்திரையை போட்டுப்பான், இல்லாட்டி அந்த கஞ்சா ஆயில் இருக்கு, ஸ்டாம்ப் இருக்கு, ஏதோ போட்டுவிட்டு உள்ள வருவான், அப்படியே படுத்துன்னு இருப்பான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. எப்ப தெரிஞ்சது? முடிஞ்சு போச்சு. பணத்துக்காக இந்த திமுக காரங்க என்ன வேணா செய்வாங்க. அதனால்தான் நான் சொல்றேன், மீண்டும் இவர்கள் வரக்கூடாது, வர விடக்கூடாது. நீங்கள் மீண்டும் வந்துட்டாங்கன்னா நாசமா போயிடு, நாசமாயிடுச்சு. உங்க பிள்ளை குட்டிங்க ஞாபகம் வச்சுக்குங்க. தமிழக மக்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க ஒரு முறை இந்த தவறை செய்தீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவறு செய்தீர்கள். இந்த திமுகவை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதீர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதுதான் முக்கியம். இவங்க வேணும்னு விட இவங்க வேண்டாம். கொலைகாரன், கொள்ளக்காரன், மோசடி செய்கிறவன், ஏமாத்துறவன். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? திமுகவுக்கு பொருந்தும். சிந்தித்து பாருங்கள். இந்த 10 உரிமைகள், சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், இதுதான் அடித்தளமே.
சுயமரியாதையுடன் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சமூக நீதி வர வேண்டும், நாம் பெற்றாக வேண்டும். இதுதானே அடித்தளமே, நம்ம வாழ்க்கையினுடைய அடித்தளமே. என்ன எவ்வளவு காலமா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் மக்கள். இது எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்தும். ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது சமூக நீதி என்று. இது எல்லா பட்டியலின மக்களுக்கு பொருந்தும், யாதவ சமுதாயத்துக்கு பொருந்தும், மீனவர்களுக்கு பொருந்தும், மலைக்கோரவர்களுக்கு பொருந்தும், சலவை தொழிலாளர்களுக்கு பொருந்தும், முடி திருத்துகின்ற சமுதாய வன்னியர்கள் உள்ளிட்ட அத்தனை சமுதாயங்களுக்கோ சமூக நீதி வேண்டும். காரணம், சமூகத்தில் பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்து அதுதான் சமூக நீதி. இதற்கு அடித்தளம் என்ன வேணும்? மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரியணும். எந்த நிலையில் இன்று இருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது சர்வே பண்ணணும், கணக்கெடுப்பு நடத்தணும். அது கணக்கு எடுத்தால்தான் தெரியும். இப்ப எந்த கணக்கு வச்சு தெரியுமா இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க? எந்த கணக்கு வச்சு தெரியுமா கொடுக்கறாங்க? 1931 எப்போ வெள்ளக்காரன் காலத்துல எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. அதே நேரத்தில் இந்தியாவிலே பல மாநிலங்களில், தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம், பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்து தேவையானவர்களுக்கு கடன் உதவி செய்து, தேவையானவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இதையெல்லாம் செய்திருக்கின்றார். எப்படி செஞ்சாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தினார். அப்பதானே தெரியும். தெரியாமலே நீங்க ஒரு நிர்வாகம் செய்யறீங்க. இது ஒரு நிர்வாகமையா? இது ஒரு ஆட்சியா? வெக்கக்கேடியா? கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா, சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில் முடிச்சுட்டாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த துணை மாநிலத்தில் நடத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்களும் நடத்துங்கன்னு நம்ம எம்எல்ஏ எல்லாம் போய் கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள? எனக்கு அதிகாரம் இல்லைங்க. தமிழ்நாடு அரசுக்கு, இன்னைக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இல்லை. கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மாநில அரசு எடுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறார் என்றால் இது சாதாரண பொய் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதியுடைய விரோதிகள். எங்க வேணா அடிச்சு பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பிறகு எந்த சட்டத்தின் கீழ், எந்த அதிகாரத்தின் கீழ் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இப்ப உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி முயற்சியுடைய கோரிக்கை அது. ஆனால் இந்த 18 விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 78 சமூகங்கள் உட்பிரிவு. பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு 78 சமூகங்கள். இந்த 78 சமூகத்தில் 8 சமூகம் தான் அந்த 18%ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 சமூகங்கள் மீதி இருக்கிற 3% தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால்தான் இது யாரு கிடைக்கல, யாரு கிடைச்சது? எம்பிசியில கிட்டத்தட்ட 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு சரியான கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல. பிசியில 30% இருக்கு. இந்த பிசியில 30%ல யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுமாரா கிடைக்குது, யார் அதிகமா கிடைக்குது? இந்த கணக்கெடுப்புலாம் நடத்தினாதான் சமூக நீதி கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும்.
சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தோம் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற போன்ற நடிப்பவங்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நடிப்பெல்லாம் இன்னொரு 4 மாசம் தான். என்னம்மா 4 மாசம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம். 2வது, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். வயலன்ஸ்னா என்ன? வன்முறை. தமிழ்நாட்டில் பெண்கள் வன்முறை இல்லா வாழ்வுக்கான உரிமை. அவங்க வாழ்க்கையில எந்த வகை வன்முறை, அவங்க வீட்டுக்குள்ள வன்முறை, வீட்டுக்கு வெளியில வன்முறை. வீட்டுக்குள்ள வன்முறைனா என்ன? அவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அதுவும் ஒரு வகை வன்முறை. வீட்டுக்கு வெளியில வன்முறை, ரோட்ல போறப்போ மற்றவங்க இவங்கள பைய பிடிச்சி சீண்டறது, இழுக்கிறது, இல்ல பாலியல் வன்கொடுமைகள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ சம்பவங்கள் வாரம் வாரம் எங்கேயாவது ஒரு ஊர்ல பார்த்தா 8 வயசு குழந்தை, 10 வயசு பெண் குழந்தை, 12 வயசு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்கின்ற படுபாவிங்க. இவங்கெல்லாம் படுபாவிகள். காரணம், அதற்கேற்ற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது திமுக. திமுக கேட்டா நாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? எங்கேயோ அங்க ஒரு சம்பவம், இங்க ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஏன் இந்த சூழலை நீ உருவாக்குன? எதுக்கியா நீ மதுவை விற்கிற? எதுக்கியா நீ கஞ்சா விற்க விட்டுட்ட? எதுக்கியா நீ போதை பொருட்கள் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க, அதை கட்டுப்படுத்த முடியல? காரணம் நீதானே. அதிகாரம் வச்சிருக்கீங்களா? நீங்க கட்டுப்படுத்தினா இந்த சம்பவம் எல்லாம் ஒண்ணு கூட வந்திருக்காது. அதுதான் நாங்க இந்த உரிமையை நாங்க கேட்கிறோம். கொடுங்கயா, பெண்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க. ஆனா அதுக்கு பதிலா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது பெருமையா பேசுறாங்க. வேற சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆகிறதுயா. 78 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் அந்த 1000 ரூபாய் கொடுத்து, பெரிய பணம் 1000 ரூபாய் கொடுத்து அப்படி பெண்கள் வாழ்க்கையில அப்படி ஒளியேத்துறாங்களா திமுக? வெக்கக்கேடியா. 1000 ரூபாய் யாரும் கேட்கலையா? 1000 ரூபாய் எந்த பெண்ணும் தமிழ்நாட்டில் கேட்கல. கேட்கறது என்ன? நிம்மதியான வாழ்க்கை, சாராயம் இல்லாத வாழ்க்கை, மது போதை பொருட்கள் இல்லாத வாழ்க்கையை தான் கேட்கிறாங்க பெண்கள். நீ கொடுக்குற 1000 ரூபாய் யாருக்கும் வேணாம். பெண்கள் எல்லாம் சுயமரியாதை வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சூழலை, வாழ்கின்ற சூழலை உருவாக்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.